بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்தலைப்பாக 2 விடயங்களுக்கு பதில் காண இருக்கின்றோம். முதலாவது, முத்தனஃபில் சுன்னத்தான தொழுகையை நடாத்துகின்ற இமாமுக்கு பின்னால் ஃபர்லான தொழுகையை தொழுவது. முத்தனஃப் சுன்னத்தான தொழுகையை ஹல்ஃபல் முஃப்தரிதி ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையை தொழுபவனுக்கு பின்னால் தொழுதல். இந்த 2 கேள்விக்கும் மிக சுருக்கமாக பதில் கூறுவதாக இருந்தால், எஜூசு தாலிக்க, அது ஜாயிஸாகும், மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கமா யஜூசு ஸலாத்துல் லுஹ்ரி கல்ஃப இமாமின் யுஸல்லில் அஸர, அஸர் தொழுகையை லுஹர் தொழுகையை அஸர் தொழுகையை தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் தொழுவது ஜாயிஸ் என்பதைப் போலதான் ஸலாத்துல் அஸர் கல்ஃப இமாமின் யுஸல்லில் லுஹர, லுஹர் தொழுகையை தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் அஸர் தொழுகையை தொழுவது ஜாயிஸ் ஆகும். தொழுகையை ஜம்மு செய்கின்ற ஒரு மனிதன் இமாம் லுஹர் தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த பயணி லுஹர் தொழுகையை ஏற்கனவே தொழுது விட்டதற்கு பிறகு அஸர் தொழுகையை லுஹருக்கு பின்னால், லுஹரை தொழுவிக்கின்ற இமாமுக்கு பின்னால் தொழுவது ஜாயிஸ் ஆகும். என்ன காரணம் என்றால், லிக்குல்லி இம்ரைன் மானவா, நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும். இதனால்தான் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மஹுல்லா சொன்னார்கள், இமாம் பள்ளியிலே தராவிஹி தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் நுழைகிறீர்கள், லம் துஸல்லிஷா, இஷா தொழுகையை தொழாத நிலையில் நீங்கள் பள்ளியிலே நுழைகிறீர்கள். பள்ளியிலே ஸலாத்து தராவீஹ் தொழுகை கூட்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இஷா தொழுகையை அந்த மனிதன் அந்த இமாமுக்கு பின்னால், நஃபிலான தொழுகையை தொழக்கூடிய இமாமுக்கு பின்னால், சுன்னத்தான தொழுகையை தொழக்கூடிய இமாமுக்கு பின்னால், தராவீஹ் தொழுகையை தொழக்கூடிய இமாமுக்கு பின்னால் இஷா தொழுகையை நீ தொழுதுகொள் என்று, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று இமாம் அஹ்மது ஹம்பல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரஹமஹு. ஃபஹிய லக்கும் ஃபரீலத்துன், நீங்கள் தொழக்கூடிய அந்த இஷா தொழுகை உங்களுக்கு கடமையான தொழுகை, கடமையாக்கப்பட்ட தொழுகை. வலஹு நாஃபிலத்துன், இமாமுக்கு அது உபரியான சுன்னத்தான தொழுகையாயிருக்கும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நடைமுறையிலும் இருக்கின்றது. பிந்தி வருகின்ற ரமலானுடைய காலத்திலே தாமதித்து வருகின்ற சிலர் தராவிஹ் தொழுகையோடு இஷா தொழுகையை தொழுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. வேறு பல சந்தர்ப்பங்களிலே அதை நாம் கூறுவதற்கு இன்ஷா அல்லாஹ் ஆயத்தமாக இருக்கின்றோம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.